வரவேற்புரை நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இங்கே வரவேற்புரையை வழங்குவதற்காக நாங்கள் தயாபரி சர்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உலகமெங்கும் இன்றைய மகத்தான இந்த அந்நியர்களை போற்றுகின்ற விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதாவது நடமாடும் தெய்வமாக, நடமாடும் ஆலயமாக நாங்கள் வணங்குகின்ற அந்த தெய்வத்துக்கு மேலான உன்னத தெய்வம், பேசும் தெய்வமாக இருந்து எங்களை இவ்வாறு வாழ வைத்த, எங்களை ஆளாக்கிய அன்னைக்கு எல்லோர் சார்பாகவும் அனைத்து அந்நியர்களுக்கும் அந்நியர் தின வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு நாம் கருவிலே உருவாக்கிய போது தனது உயிரை நம்மோடு பகிர்ந்து அந்த உயிருக்கு தனது உதிரத்தால் உடலை கொடுத்து உருவம் கொடுத்து 10 மாதங்கள் வரை உறக்கமின்றி தனது உடல் கஷ்டங்களை எல்லாம் பாராமல் 10 மாதம் உடலிலே சுமந்த தாய் 10 மாதம் முடிந்து நாம் இந்த புவியிலே ஜனித்த பின்பும் தனது மனதிலே எங்களை எப்பொழுதும் சுமந்து கொண்டு எங்கள் நினைவாகவே வாழ்ந்து தங்களுடைய வாழ்நாளை கழிக்கின்ற உன்னதமான தெய்வம் என்றால் அந்த அன்னையர்கள், அம்மாதான். அந்த உயர்ந்த அம்மாவின் ஸ்தானத்திலே இருக்கின்ற அனைத்து அன்னையர்களுக்கும் மீண்டும் இங்கு இருக்கின்ற அனைத்து அன்னையர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி, அத்தோடு இந்த அன்னையர்களை போற்ற வேண்டும், இந்த அன்னையர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும், இந்த அன்னையர்களை மகிழ்வித்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற உன்னதமான இந்த நோக்கத்தோடு வருடம் தோறும் இந்த அந்நியர் விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற அன்னை உள்ளம், கருணை உள்ளம் படைத்த உமா அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, அத்தோடு ஈன்ற பொழுதிலும் பெரிதுவர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பதற்கு இணங்க அந்த தாய், அதாவது உமாவேலு அவர்களுடைய தாயார் தனது மகள் நடத்துகின்ற இந்த அந்நியர் தின விழாவினை நேரடியாக பார்ப்பதற்காக தனது இந்த வயதிலும் அங்கு தனது தாயகத்தில் இருந்து முதல் முறையாக இங்கு வந்து தனது மகளை நேரடியாக வாழ்த்தி தனது பிள்ளைகளுடைய வாழ்த்தையும் இன்று பெற்றுக்கொண்டார். அது மிகவும் போற்றுதற்குரியது. அது உமாராஜ் அவர்களும் அவர்களுடைய சகோதரியும் கிடைத்த அவர்களுக்கு ஒரு பெரிய வரம் என்றே நாங்கள் நினைக்க வேண்டும். இவ்வாறு அவர்களுக்கும் எமது மனமார்ந்த விசேஷமான வணக்கத்தை வேலு அவர்களுடைய அம்மாவுக்கும் கூறிக்கொண்டு, அத்தோடு இந்த விழாவிலே தாங்களும் பங்கு கொண்டு இந்த விழாவை மேலும் மெருகூட்ட வேண்டும் என்ற பெரிய நோக்கத்தோடு இங்கு தமது கலை படைப்புகளை கொண்டு வந்திருக்கின்ற அனைத்து கலைஞர்களுக்கும், அத்தோடு இந்த இசை நடன ஆசிரியர்கள் தமது மாணவர்களை தமது நேரத்தை பொருட்படுத்தாமல் தமது நிகழ்ச்சிகளை பழக்கி எடுத்து ஒழுங்குபடுத்தி இங்கு கொண்டு வந்து அந்த நிகழ்வை நடத்த இருக்கின்ற ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் கலைஞர்களுக்கும் மாணவ குழந்தைகளுக்கும் எமது இந்த அந்நியர் தின நாளிலே அந்நியர்கள் சார்பாக அவர்களுக்கும் எமது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இன்றைய நினைவு இன்றோடு எங்களுடைய மனதிலிருந்து அகலாமல் நாங்கள் நினைத்த நேரமெல்லாம் அதை திரும்ப திரும்ப பார்த்து கேட்டு மகிழ்வதற்காக அவற்றை எல்லாம் ஒலி வடிவிலும் புகைப்படங்களாகவும் காணொளிகளாகவும் பதிவு செய்து கொண்டிருக்கின்ற ஐத்தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்தினர், முந்தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்தினர் மற்றும் தமிழ்வன் தொலைக்காட்சி நிறுவனத்தினர் ஆகியோருக்கும் இந்த அந்நியர்கள் சார்பாக அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இன்றைய இந்த நிகழ்வு, அதாவது நாங்கள் உணவை சமைத்தால் அந்த உணவை சாப்பிடுவதற்கு ஆட்கள் இல்லை என்றால் அந்த உணவை நாங்கள் குப்பை தொட்டியில் தான் போட வேண்டும். அதே போலத்தான் நாம் எவ்வளவு ஆடம்பரமாக கோலாகலமாக ஒரு நிகழ்ச்சியை செய்தாலும் அந்த நிகழ்ச்சிகளை ரசிப்பதற்கு பார்ப்பதற்கு பார்வையாளர்கள் இல்லை என்றால் அந்த
நாங்கள் ஆடம்பரமாக கோலாகலமாக மகிழ்வாக செய்த அந்த நிகழ்ச்சிகளுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை. அந்த வகையிலே இங்கு வந்திருக்கின்ற அனைத்து பார்வையாளர்களுக்கும் முகநூல் ஊடாக பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இன்றைய நாளிலே அன்னையர் தின வாழ்த்துக்களையும் அன்னையர் சார்பாக அவர்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வருக வருகவென்று வரவேற்று இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து 6 மணி வரை பார்த்து இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் மீண்டும் ஆதரவு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக எங்களை பெற்றெடுத்த தாய், அந்த தாய் செய்த தியாகத்திற்கு நாங்கள் 7 பிறவிகள் எடுத்தாலும் அந்த தாயினுடைய தியாகத்துக்கு நாங்கள் ஈடாக ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் செய்யலாம். என்னவென்றால், நாங்கள் வேலை செய்ய தொடங்கியோ அல்லது நாங்கள் திருமணமாகி அடுத்த வீட்டுக்கு சென்று விட்டோம் என்றால் நாங்கள் பிஸியாக இருக்கிறோம், அம்மா உங்களோடு கதைக்க நேரம் இல்லை என்று எங்கள் தாயை நாங்கள் இக்னோர் பண்ணாமல், அதாவது எங்கள் தாயை ஒரு மூலையிலே விட்டு விடாமல் அந்த தாயோடு எப்பொழுதும், அந்த தாய் எங்களை வளர்க்கும் பொழுது எத்தனைதான் வேலை இருந்தாலும் ஒரு நாள் கூட தனக்கு நேரம் இல்லை என்று எங்களுக்குரிய கடமைகளை எங்களுடைய அம்மா செய்யாமல் விட்டதில்லை. அத்தனை கடமைகளையும் தள்ளி வைத்துவிட்டு முதலாவதாக செய்வது பிள்ளைகளுடைய கடமை. எனவே பிள்ளைகளாகிய உங்களது கடமையும், நீங்கள் எத்தனைதான் பிஸியாக இருந்தாலும் எத்தனைதான் வேலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் கணக்கிலே கொள்ளாது ஒவ்வொரு நாளும் நாங்கள் இன்று செய்வது, அதாவது சம்பிரதாயமாக வருடத்தில் ஒரு முறை செய்கின்ற இந்த அன்னையர் தினம். ஆனால் அந்த அன்னையர்களை தினமும் ஒவ்வொரு நாளும் அந்த தாயோடு பக்கத்தில் இருந்தால், அம்மா சாப்பிட்டீர்களா, உங்கள் உடம்பை பக்குவமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூற வேண்டும். கூறி அந்த அம்மாவினுடைய மனதை சந்தோஷப்படுத்த வேண்டும். தொலைவில் இருந்தால் ஒரு நிமிஷம் தொலைபேசியில் எடுத்து சொல்லியாவது அந்த தாயினுடைய மனதை நாங்கள் சந்தோஷப்படுத்தினால் அந்த தாய் பூரிப்போடு இருந்து அன்றைய நாளை சந்தோஷமாக கழிப்பாள். அவ்வாறு சந்தோஷமாக கழிக்கும் பொழுது அந்த தாயினுடைய உடலிலே எந்த நோயும் அவரை அணுகாது. அதனால் அவருடைய ஆயுள் அதிகரிக்கும். எனவே எங்களுடைய அந்த 3 எழுத்து அன்பு என்ற 3 எழுத்தோடு கூடிய ஒரு வார்த்தையை நாங்கள் கூறினால் அந்த தாயினுடைய ஆரோக்கியம், ஆயுள் அனைத்தும் கூடும் என்றால் அதை நாங்கள் செய்வதில் எந்த ஒரு தடங்களும் இருக்காமல் அந்த தாயை மகிழ்விப்போம், சந்தோஷப்படுத்துவோம், தினமும் அந்த தாயை வணங்குவோம் என்று கூறிக்கொண்டு இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் எனது தாழ்மையான வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. நல்ல ஒரு சிறப்பான வரவேற்புரையாக இருந்தது. அழகாக அதனை இங்கே வழங்கியிருந்தார் எங்களுடைய தயாபரி சர்மா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகள். மிக சிறப்பாக நல்ல ஒரு அழகான வரவேற்புரையாக இருந்தது. அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய பாராட்டுக்கள்.